சிபிஎஸ்சில எல்லாமே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க உங்க மினிஸ்டரோட சன்லாம் என்ன 2 மொழி இதுலயே படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் நீங்க 3 லாங்குவேஜஸ் குடுத்துருவீங்க. சாதாரண பாமர மக்களுக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க மாட்டீங்களா? 5 பேர்ல 4 பேர் ஃபெயில். நான் மட்டும் தான் பாஸ். ஹிந்தி பிரச்சார சபால போரி பரீட்சைக்கு நிக்கிறவங்க, எழுதுறவங்க எல்லாரும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா? தமிழக அரசு முடிவு பண்ணுது. ஓகே. நாங்க இந்த கொள்கையை எடுத்துக்கிறோம். மலையாளத்தை நாங்கள் 3வது மொழியாக ஆக்குகிறோம். நம்மளோட உடல், உயிர் அதுலருந்து வெளிப்படுற முதல் விஷயமே வந்து மொழி தான். மோடி ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஒரு லீடர். அவர் பேசுற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள். அவங்க அத உள்ள திணிக்க இது பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் இத ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து இது வந்து ஒரு அரசியல் ரீசன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே எப்படின்னா, நமக்கு வந்து தனியார் பள்ளிகள் தானே வந்து மெஜாரிட்டி. கரெக்ட். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% பசங்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல தானே போறாங்க. இப்ப நீங்க அரசு பள்ளிகள் போனா தான் நீங்க அங்க தமிழே படிப்பீங்க. அங்க வந்து தமிழ்ல இருக்கும் விஷயங்கள். நல்ல ஒரு பாயிண்ட். சோ இப்ப பாண்டேலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல ரங்கராஜ், பட் அவரு கிட்டத்தட்ட இதே பாயிண்ட் தான் சொல்றாரு. 55% பேர் தமிழ்நாட்டுல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 45% தான் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல். சோ இந்த பாலிசி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எங்க அப்ளிகபிள் ஆக போகுதுன்னா, கவர்ன்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்றாங்க. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் வந்து அவங்க முடிவு பண்றது தான். அதுலயும் அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, சிபிஎஸ்சில எல்லாமே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க உங்க மினிஸ்டரோட சன்லாம் என்ன 2 மொழி இதுலயே படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் நீங்க 3 லாங்குவேஜஸ் குடுத்துருவீங்க. சாதாரண பாமர மக்களுக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுகிறது. உண்மை. ஆனா அந்த கிரவுண்ட் லெவல் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நீங்க போகும்போது அந்த 3 லாங்குவேஜ் கிடையாது. உண்மை அதுதான். சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, 10த்லாம் நீங்க 3 லாங்குவேஜ் படிக்கவே மாட்டீங்க. இட்ஸ் அன்டில் அப் டு 8த் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி தான் வரும். சோ அத பத்தி தான் வந்து நம்ம டிஸ்கஷன் எல்லாமே அதுதான். சோ அத விட்டுட்டு நீங்க மும்மொழி அதுதான் இது 3 லாங்குவேஜ்மே ஆப்ஷனல் தான். இப்ப நான் படிக்கும்போது வந்து இந்த ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்ல பிராத்மிக், மத்தியமா அதெல்லாம் எதுக்கு எழுத சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமை. இங்க வந்து எழுதிட்டான், இவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் 6த், 7த் படிக்கும்போதே எனக்கு வந்து ஹிந்தி வந்து மேண்டேட்டரி கிடையாது. அப்ப வந்து அவங்க வந்து வேற வழி இல்ல. இந்த நல்லா படிக்கிறவங்க நான் வந்து நல்லா படிக்க சொன்னா எனக்கு ஹிந்தி எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன வந்து வேற வழியே இல்லாம இவன வந்து ஓகே இவன போட்டுருங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே. இவன் ஹிந்தி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு 4, 5 பேத்த மட்டும் செலக்ட் பண்ணி ஹிந்தி போட்டு எங்கள இது பண்ணுவாங்க. ஒரு 5 பேத்த இந்த மாரி 8த் நாங்க கிரேட் 8 படிக்கும்போது செலக்ட் பண்ணி பண்ணாங்க. 5 பேர்ல 4 பேர் ஃபெயில். நான் மட்டும் தான் பாஸ். நான் எடுத்தது 70 மார்க் பாஸ் மார்க். ஆனா என்ன கிரேஸ் மார்க் பண்ணி இது போட்டு எழுதுறேன். சோ அந்த மாரி தான் வந்து விஷயங்கள். உண்மையாவே அதுதான். அது ஆப்ஷனலா தான் வச்சிருப்பாங்க. அதுவும் அந்த ஸ்கூல் இது நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு சாதாரண டவுன். அந்த ஸ்கூல் வேணா இந்த மாரி முயற்சி பண்ணிருப்பாங்க. மேபி சிபிஎஸ்சில எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த 3 லாங்குவேஜ் இஸ் நாட் மேண்டேட்டரி. இட்ஸ் ஆப்ஷனல். இதுதான் சிபிஎஸ்சியோட ரூல் பாலிசி எடுத்து போய் பார்த்தீங்கன்னா, 3 லாங்குவேஜ் இஸ் பியூர்லி ஆப்ஷனல். நீங்க வேணான்னு சொன்னா வேண்டாம். அதுதான் வந்து இது. சோ அதாவது நான் வந்து இப்போ அந்த கிளாஸே நான் அட்டெண்ட் பண்ண விருப்பப்படவில்லை அப்படின்னா நீங்க யூ கேன் ஸ்கிப். இல்ல இது வந்து எனக்கு சில ஞாபகத்தை வந்து உண்டாக்குகிறது. நாங்க வந்து 2003ல நான் வந்து 10வது முடிச்சேன். சோ அந்த ஏர்லி 2000ஸ்ல என்னோட கூட படித்த பசங்க வந்து ஒரு 9த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட்ல அவங்க கிளாஸ் போக மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இல்ல நான் டீச்சர் கிட்ட சொல்லிட்டேன்னாங்க. எனக்கு புரியாது. என்ன டீச்சர் கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முக்காவாசி பேருக்கு இந்த ஆப்ஷனே தெரியாது. பிளஸ் ஸ்கூலும் அத வந்து ஓப்பனா ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி வந்து எல்லாருமே படிக்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். இல்லன்னு சொல்லல. ஆனா இதுதான் வந்து பேஸ் ரூல். அதான் சொல்றேன். நீங்க பாலிசில சொல்ற எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நீங்களாட்ட எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு 3 லாங்குவேஜா ஹிந்தி மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே இதெல்லாம் ஒரு விஷயங்களா இருக்கட்டும். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த 45% நான் சொன்னேன். 55% வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ். 45 நீங்க சொன்ன மாரியே 55% ஸ்கூல்ல வந்து 3 லாங்குவேஜ் இது பண்றாங்க. ஹிந்தியோ பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப அப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் அப்ப ஆல்ரெடி படிக்காங்கல்ல. அப்ப நீங்க எதுக்கு எதிர்க்கிறீங்க? நீங்க எதுக்கு ஹிந்திய திணிக்கங்கிற மாரி எதுக்கு நீங்க முட்டு குடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னொன்னும் சொல்றாரு. ஹிந்தி பிரச்சார சபால அன்னைக்கு நான் வந்து திருநெல்வேலி அந்த மாவட்டத்துல தான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் கியூல நிக்கிறாங்க. உள்ள போக முடியாம டைம்க்கு அவ்ளோ கூட்டம் இருக்குது அப்டின்றாரு. அந்த மாரி விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னன்னா மும்மொழி கொள்கைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்டின்னு ஒரு கொஸ்டின் எடுக்காங்க. அதே தான் நானும் சொல்றேன். சூப்பர் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. அந்த ஹிந்தி பிரச்சார சபால போரி பரீட்சைக்கு நிக்கிறவங்க, எழுதுறவங்க எல்லாரும் கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா? கண்டிப்பா இல்ல. அவங்க எல்லாருமே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஆட்கள் தான். பிரைவேட் ஸ்கூல்ல ஆல்ரெடி 3 லாங்குவேஜஸ் இருந்தா, நீங்க ஏன் தனியா ஃபர்ஸ்ட் ஹிந்தி பிரச்சார சபையில போய் ஹிந்தி எழுதுறீங்க? சரி அப்படியே வந்து
நீங்க சூஸ் பண்ணி ஹிந்தி பிரச்சார சபால போய் எழுதுறீங்க. ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாரி எல்லாமே பிரைவேட் ஸ்கூல் தான். சோ மக்கள் எல்லாருமே விருப்பப்பட்டால், அவங்க விருப்பப்படுறாங்க, அவங்க எழுதிக்கிறாங்க. ஆமா. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க அது ஒரு விதமான ஒரு சர்டிபிகேஷன் தானே. அதுல இருந்து ஒரு சான்றிதழ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஒரு இதுனா எடுத்துக்க போறாங்க. நீங்க சொல்றீங்க 5,00,000 பேர் மாணவர்கள் எழுதுறாங்க. நல்ல விஷயம். அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, இது பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஆல்ரெடி நடக்கும்போது, நீங்க ஏன் தேவையில்லாம மேண்டேட்டரா தனியா கொண்டு வரீங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்ப எனக்கு இது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு. எனக்கு புரியல. இப்ப யார் மேண்டேட்டரியா கொண்டு வரா? ஏன்னா நீங்க சொன்னபடி நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இல்லன்றீங்க. ஹிந்தின்ற வார்த்தை இல்ல. ஹிந்தின்ற அந்த கான்செப்ட்ல புரியுது. சோ அப்ப என்ன இதற்கான எதிர்ப்பு என்ன? இப்ப இந்த போராட்டமோ இல்ல ஒரு எதிர்ப்போ இப்ப கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 2 லாங்குவேஜ் பாலிசி மட்டும் எங்களுக்கு அதுதான் நாங்க ஏத்துக்குவோம். அது வந்து நாங்க இப்ப என்ன இருக்கோ அதே தான் வந்து நடைமுறைக்கு வரப்போம். ஹிந்தி யாராவது படிக்க நினைச்சா, இந்த மாரி அவங்களுக்கு இந்த மும்மொழி அப்படின்றதே வந்து மேண்டேட் பண்றாங்க. அது மேண்டேட் பண்றாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில தேர் ஷுட் பி a third language அப்படின்றாங்க. அது இருக்கு. இட்ஸ் நாட் இட் டசன்ட் சே இட்ஸ் தி நேச்சுரலா சொல்லல. 3 லாங்குவேஜ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றாங்க. கவர்ன்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து நாங்க 2 லாங்குவேஜ் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து. இதுதான் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு பேர்ல இப்ப பேசப்படுது. பட் ஹிந்தி திணிப்பு எப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்டைரக்ட்டா அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கும் நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்க வேணுங்கிறவங்க ஆல்ரெடி அவங்க வேணும்னா இந்த மாதிரி ஹிந்தி பிரச்சார சபால போயிட்டு விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்க போறாங்க. நாளைக்கு நீங்க ஜெர்மனி போறீங்கன்னா ஜெர்மன் படிக்க போறீங்க. பிரான்ஸ் போறீங்கன்னா பிரெஞ்சு படிக்க போறீங்க. சோ இது வந்து உங்களோட இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஆக்க வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல அப்படிங்கிறது என்னுடைய ஓன் பாயிண்ட். ஏன்னா நான் கோ த்ரூ பண்ணிருக்கேன். எனக்கு இப்போ ஒரு திடீர்னு வந்து அதான் சொல்றேன்ல ஒரு விடக்கமான ஒரு கேள்வி வருது எனக்கு. என்ன ஏதாவது வந்து கடக் முடக்கா கேட்கணும் ஏதாவது கேளுங்க. இப்பொழுது தமிழக அரசாங்கம் முடிவெடுத்து சரி நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து இப்ப வந்து ஆனா வந்து தமிழக அரசாங்கம் தான் இதை வந்து முன்னிலை நின்று எடுத்து பண்ணணுமா இல்ல இதுக்காக மத்திய அரசுல இருந்து வந்து நிதி உதவிகள் மற்ற உதவிகள் இதுக்கு செய்யப்படுகிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னும் அடுத்த கேள்வி என்னன்னா அப்ப தமிழக அரசு முடிவு பண்ணுது ஓகே நாங்க இந்த கொள்கையை எடுத்துக்கிறோம் மலையாளத்தை நாங்கள் 3வது மொழியாக ஆக்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மலையாளம் கேரளா டீச்சர்ஸ் வராங்க, டீச்சர் ரிசோர்சஸ் நம்மளுக்கு கிடைக்குது, எல்லாமே வராங்க வந்து எல்லாம் நாங்க வந்து டீச் பண்றோம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட வந்து மலையாளம் தமிழுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து அவங்களுக்கும் நம்ம ஊரை பிடிக்கும், நம்மளுக்கும் அவங்க ஊரை பிடிக்கும். எல்லா படத்துல எல்லாமே வராங்க. இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. ஹைப்போதெட்டிக்கலா நான் சொல்றேன். இதற்கான நிதி உதவியும் மற்ற உதவிகளும் மத்திய அரசு செய்யுமா இதை நிலைநிறுத்த அப்படின்றது? இப்ப அதான் அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் இந்த ஒரு சில ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு காசு கேட்கும்போது தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாலிசி அக்செப்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க காசே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இதனாலதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப அததானே நம்ம வந்து நிதி வந்து நாங்க தர மாட்டோம். நீங்க அக்செப்ட் பண்ணாதான் நாங்க நிதி தருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் உங்க வார்த்தையில வந்துருச்சு பாத்தீங்களா? இதுதான் எல்லாம் சொல்றாங்க பிளாக்மெயில். இதை வந்து நேத்து நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது, நான் அந்த விஷயத்தை நான் பார்க்க. அவர் வந்து இவ கேட்பாரா அவங்க இல்லம்பாங்களா, இது சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. மொழி அது நீங்க கொடுக்க வேண்டியது உங்க கடமை, கேட்டு வாங்க வேண்டியது இவங்களோட உரிமை. அதை பண்ணுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம இதெல்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு. ஆமா இதான் சொன்னேன். நீங்க ஒரு பாலிசி கொண்டு வரீங்க, அது இருக்கா இல்லையான்னு நீங்க உட்கார்ந்து டிபேட் பண்ணுங்க. அதுக்காக காசு தர மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றதெல்லாம் வந்து அப்ப நாங்க உங்களுக்கு வரி கட்ட மாட்டோம்னு சொல்லிடலாமா? நல்ல கேள்விதானே. சொல்லலாமா? எத்தனை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் போர்ட் ஒரு ஃபுல் போர்ட் சுத்தி வச்சிருக்கோம். ஒரு ஃபுல் போர்ட்ன்ற 3-4 போர்ட் இருக்குங்க நம்ம கிட்ட தான். ஆமா. சோ அந்த மாதிரி சொல்லிட முடியுமா? அதெல்லாம் இருக்கு. இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரீசன்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. ஹிஸ்டரியில எதுக்குடா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சில பிராக்டிகல் ரீசன்ஸ் பத்தி நம்ம இப்ப பண்றோம். இது எல்லாமே சில ஏற்படையாம இருக்கனாலும் பல ரீசன்ஸ் இது மட்டும் தான் ரீசனா அவ்வளவு பெரிய நல்லவங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, சில ஜியோகிராபிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. அதுவும் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு முதல்ல வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி அதுல இருந்து சொன்னேன். இன்னொன்னு வந்து சொல்றேன். இந்தியா வந்து என்னதான் வந்து நம்ம கண்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெரிய மோட்டோவா யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதெல்லாம் வந்து நம்ம வாய்க்கிலேயே பேசிக்கலாம். இந்தியா இஸ் ஸ்டில் a subcontinent தான் at the end of the day. இந்தியா இஸ் a subcontinent தான் சொல்லுவாங்க. ஏன் அந்த வேர்டை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா என்னதான் பெரிய இந்தியா நாடு அப்படின்னு நம்ம வந்து யூனிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நேச்சர்லாவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 500-600 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பாகுபாடு இருக்கதான் செய்யுது.
எனக்கு இந்நாள் வரைக்கும் நான் வந்து ராஜஸ்தான் போனது கிடையாது. ஈஸ்ட்ல சொல்லப்போனா மேகாலயால போயிட்டு, தமிழ்நாட்டுல நீங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. சரி, இல்ல நெறைய பேருக்கு நான் என்ன தமிழ்நாடு இருக்குன்னானே தெரியாது. சோ நீங்க நீங்க அதான் நீங்க முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. நீங்க எப்படி வடக்கு நான் நான் அந்த வந்து அதான் இப்ப நான் வந்து ஒரு கல்லூரிக்காக நான் வந்து வடக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. போனேன் போனேன் அங்க போய் படிச்சேன். எனக்கு எல்லாமே புடிச்சிருந்தது. நெறைய நண்பர்கள் எல்லா இடத்துல இருந்தும். அங்க இருந்த நண்பர்கள்ல நெறைய பேருக்கு வந்து அன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பேசுவாங்க. ஆமா. கேரளாவில் மலையாளம் பேசுவார்கள். அப்படிங்கிற அப்படின்ற அந்த விஷயங்கள் விஷயங்களே தெரியாது. தெரியும். நெறைய அந்த மாரி வந்து இல்ல இது நம்ம அந்த காலத்துல சொன்னாலும், இப்ப நீங்க இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாதுப்பா. எல்லாரும் தெரிஞ்சு ஐடி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேர் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அது ஆமா. எல்லாமே இருக்கு. இப்போ வடக்கர்கள்லாம் இங்க வந்து வேலை பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ல வர்றது அதல்ல. நீங்க என்னதான் நின்னு தலைகீழ தண்ணி குடிச்சாலும், ம். இந்தியா சப்கான்டினென்ட்ங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃபரண்ட் என்ன சொல்றது? ஒரு டிஃபரண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மக்கள் வாழ்ற இடம். ஆமா. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு குளோபல் மூலமா சொல்லணும்னா, எப்படி ஒரு யூரோப்பியன் யூனியன் இருக்கோ, யாஹ்! இந்தியா இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டூ தட். நம்ம என்ன ஒரு சின்ன ஸ்கேல்ல இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் கண்டிப்பா வேற. நீங்க ஸ்டேட்ல உங்களுக்கு ஹிந்தி அங்கலாம் ஒர்க் அவுட் ஆனா, அதுக்காக நீங்க போயிட்டு எல்லா ஸ்டேட்லயும் ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப யூரோப்பியன் யூனியன்ல வந்து யூரோ அந்த ம். இது வந்து ஒரு தடவ வந்து இதே மாரி அது வந்து டாலர்ல வந்த ஒரு விஷயம். இந்த மாரி இது பண்ணணும்னு சொல்றப்போ, அப்பவும் சில கண்ட்ரி அப்போஸ் பண்ணாங்க. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸ்லயும் யூரோ யூரோஸ் கரெக்ட். கிடையாது. அவங்கவங்க கண்ட்ரீஸ் சில ஆமா. கண்ட்ரீஸ் அவங்களுடைய ஓன் கரன்சி தான் வச்சிருக்காங்க. ஒத்து போகும்னு சில நெனச்ச கண்ட்ரிகள் மட்டும் சேர்ந்து இது சரி. பண்ணிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கும் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து தான் இருக்கு. அதுலருந்து யுகே வெளிய போனாங்க. அதோட உங்களுக்கு தெரியும். ஆமா. யூரோப்பியன் யூனியன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனி தான். இன்ஃபாக்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் பயங்கரமா வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்காக வந்து யூரோப் ஃபுல்லா ஜெர்மன் தான் பேசணும்னு பேசணும் யாரும் அப்படி. சொல்ல முடியாது. ஜெர்மன் லாங்குவேஜ போய் நீங்க ஸ்பானிஷ்ல கத்துக்கணும் அப்படிலாம் இந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். பட் கிட்டத்தட்ட அதே எக்ஸாம்பிள் தான் வந்து இந்தியா. கரெக்ட். நாம தமிழ்நாடு அப்படிங்கிறது தனித்துவமா ரொம்ப வருட காலமா இயங்கப்பட்ட ஒரு இடம். அதே மாரி தான் நீங்க நார்த் வேணா ஓரளவுக்கு சில விஷயங்கள் கொலாபரேட் பண்ணி ஒரு ஒரு ரீஜியன் மாரி நீங்க வேணா கிரியேட் பண்ணலாம். ஆனா அது அப்படி பண்ண முடியாது. பிளஸ் மொழிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பேசிக்காவே சென்சிட்டிவாவே என்ன சொல்றது? அ அவனோட இதுலருந்து கலந்த ஒரு ஒரு விஷயம். ஏன்னா நம்மட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளோட உடல், உயிர் அதுலருந்து வெளிப்படுற முதல் விஷயமே வந்து மொழி தான். ம். ஆ. சோ அது வந்து நீங்க அது அவனுக்கு தெரியாமயே சைக்காலஜிக்கலாவே அவனுக்குள்ள வந்து ஊறி போயிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து ம். சொல்றாங்க சயின்டிஃபிக்கா. நான் சயின்டிஃபிக் ரீசன் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுல வந்து நீங்க அவனுக்கு வந்து அத ரேஷனலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட போமாட்டோம் நம்ம. இப்ப நம்ம ம். இவ்வளவு தூரம் உட்கார்ந்து பேசுறோம் இல்லையா? ஆமா. நம்ம 2 பேரும் தமிழ்லாம் விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம். தமிழ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அது உட்கார்ந்திருந்தோம். வேற விஷயம். சோ அது அப்படி ஒரு டிபேட்க்கு போகக்கூடிய நிலைமை கூட முக்காவாசி பேருக்கு ஏற்படாது. ம். எடுத்தோனே நீங்க என் மொழிய பண்றியா? அப்படிங்கிற மாரி சயன்டிஃபிக்கா அவனுக்கு ஏற்படும். அதனால வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இதுல போயிட்டு நீங்க ஒரு மேண்டேட்டரி விஷயமா திணிக்கப்பட்டால், அது ம். எப்பவுமே எதிர்ப்பாக தான் அதோட எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சைக்காலஜி சரி. சொல்றாங்க சயின்டிஃபிஸ்ட்டா. ஜியோகிராபிக்கல் ரீசன் நான் சொல்ட்டேன். இந்தியா ம். வந்து ஒரு சப்கான்டினென்ட்டா. பொலிட்டிக்கல் ரீசன் நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரீசன் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய காரணம். காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாரிலாம் பண்ண முயற்சிதுன்னு சொன்னீங்க. ஏன்? ம். இது வந்து நான் இப்போ இன்ஃபோசிஸ்ல பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. ம். அப்பல்லாம் ஹிந்தி பேசுறவங்க ரொம்ப ஒரு நார்த்ல இருந்து வேலை நீங்க ஏன் ஹிந்தியே பேச மாட்றீங்க? நீங்கலாம் ஹிந்தி பேசினா நம்ம ஜாலியா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா சரி, இருக்கலாம். சரி. அப்படியே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். அது வேற விஷயம். இருந்தாலும் இல்ல இங்கிலீஷ்ல இந்த கலா எப்பொழுதுமே எப்பவும் இருக்கும். இருக்கும்ல. ஹிந்திக்காரங்க இங்கிலீஷ் பேசும்போது வந்து ஏதோ ஒரு ஒரு லைட்டா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ம். அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நான் கூட ரொம்ப தடவ உண்மையாவே யோசிச்சிருக்கேன். ச்சே நம்ம மட்டும் ஹிந்தி தெரிஞ்சா அந்த ஹிந்தி தெரிஞ்ச பொண்ணுகிட்டலாம் போய் ஜாலியா பேசியிருந்திருக்கலாமே அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். பட் என்ன விஷயம்னா, அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பியூர் பா வந்து ஒரு பியூர் பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன ரீசன் வந்து மிகப்பெரிய சரியான ரீசன். அதுதான் நானும் சொல்ல நினைக்கிறேன். அப்போ காங்கிரஸ் சென்டர்ல இருந்துச்சு. இப்ப கூட பிஜேபி சென்டர்ல இருக்கு. ம். அவங்க மேஜரா பேசுற மொழி வந்து ஹிந்தி தான். ஆமா. அவங்களோட ஈஸியா கம்யூனிகேட் பண்றதும் வந்து ஹிந்தி. இப்போ நம்ம மக்களுக்கு ம். ஹிந்தி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. ம். நம்ம எல்லாருமே வந்து அந்த ஹிந்திய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டில இருந்தோம்னா, மோடி ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஒரு லீடர். அவர் ம். பேசுற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மக்கள் வந்து அவங்க பேசுற ஹிந்தி புரியும்போது, அந்த கல்ச்சர்க்குள்ள நம்ம டிராவல் ஆகக்கூடிய ஆமா. கரெக்ட். ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆமா. அதே மாதிரி நம்ம தமிழ் தலைவர்கள்லாம் இந்த மாரி இவங்க போயிட்டாங்கன்னா, நம்மளுடைய கொள்கை, இந்த திராவிட கொள்கையோ அந்த இதெல்லாம் வந்து இவங்கள விட்டு போயிருமோன்னு இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ ம். அவங்க அத உள்ள திணிக்க இது பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் இத ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பண்றேன். இது வந்து இது வந்து ஒரு அரசியல் ரீசன்.
இது மட்டும் முதலே நான் சொன்ன மாதிரி 1938 சொல்லியிருந்தாங்கன்னா, நான் படிக்கும்போது ஹிந்தி சாதாரணமாவே கூட படிச்சிருந்திருக்கலாம். இயர் 1ல இருந்தே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதான் என் ஃப்ரெண்டும் சொன்னாரு. சோ உங்க தலைவர்கள் எங்க இடத்துக்கு வரக்கூடாது. நாங்க உங்க இடத்துக்கு வரமாட்டோம். நீங்க நீங்களா இருங்க, நாங்க நாங்களா இருக்கேன்னு சொன்ன ஒரு அரசியல் தான் அதுவும் காரணம். சோ இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. அரசியல் பார்த்தாச்சு, சைக்காலஜிக்கல் பார்த்தாச்சு, ஜியோகிராபிக்கல் பார்த்தாச்சு, பிராக்டிகலாவும் என்ன நடக்குங்கிறது பார்த்தாச்சு. சோ இந்த மாரி விஷயங்கள் தான் இதுக்குள்ள வந்து நான் சொன்ன மாரியே நம்ம யாருக்கும் பெருசா சப்போர்ட் பண்றதில்ல. பட் அந்த மொழிங்கிறது நான் சொன்ன மாரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அத வந்து திணிக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து. யாருக்கும் வேணும்னா அவங்களே போய் கத்துக்குவாங்க. அதுவும் இந்த ஒரு குளோபலைசேஷன் வேர்ல்டுல வந்து நீங்க சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. எல்லாருக்கும் அவ்ளோ வந்து ஒரு அறிவு இப்பல்லாம் வந்துருச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள். ஜெர்மன் அதான் நான் சொன்ன மாரி ஜெர்மனி போனா ஜெர்மன் கத்துக்க போறோம். இப்ப ஜெர்மனில போய் நீங்க சிட்டிசன் ஆகணும், ஒரு ரெசிடென்ட் ஆகணும்னா, நீங்க ஜெர்மன் A1, A2லாம் கிளியர் பண்ணா தான் அங்க வந்து இருக்க முடியும். நம்ம இங்க ஆஸ்திரேலியா வரனால நீங்க இங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் வரணும். பட் ஆனா தேவைக்கேற்ப நம்ம வந்து பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்கும்போது கரெக்ட் தான். இந்த எதுலயும் வந்து ஒரு எதிர்ப்புலாம் இல்ல. ஆனா நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாரி, இந்த ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா லெட்ஸ் சே இன்னொரு ஒரு 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்க்கறதுக்காக, ஒரு அதான் அகைன் ஃப்ரம் அ டெவில்ஸ் அட்வொகேட் பெர்ஸ்பெக்டிவ் இன்றைய இருக்கக்கூடிய அத என்ன சொல்லுவாங்க? தி சூப்பர் பவர்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சூப்பர் பவர். ஓகே. சூப்பர் பவர் நேம் சொல்லிக்கலாம். இல்ல இது கூட நான் தமிழ்ல தெரியல இல்ல பாருங்க. இப்ப வந்து அமெரிக்கா, வல்லரசு நாடுகள். வல்லரசு நாடுகள். என்ன அமெரிக்காக்கு அப்புறம்? இது நல்ல ஒரு கேள்வி. இந்த NATO இருக்க 48 கண்ட்ரி. அமெரிக்காக்கு அப்புறம் நீங்க வல்லரசு அமெரிக்கா அப்புறம் நாடுகள். ரஷ்யா, ரஷ்யா சொல்றீங்களா? அப்புறம் சைனா, 3வது சைனா. சைனா ஓகேவா? பிரான்ஸ். நான் சைனாவ எடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா நான் சைனா எடுத்துக்கிறேன். ம். மீதி யாருமே எடுத்துக்கல. ம். ஓகேவா? சைனாவின் அ ஜனத்தொகை எண்ணிக்கை, ம். நம்மளுடைய இந்தியாவின் ஜனத்தொகை எண்ணிக்கை ஒரு அளவுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது சைனாவின் பரப்பளவு. அது வந்து இப்ப ஏகபோகம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவோட 2, 3 மடங்கு வந்து பரப்பளவு இருக்கு. நிலம். அப்போ அப்படி இருக்கும்போது, அந்த மாரியான ஒரு நாடு வல்லரசு நாடாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து ஆராயும்போது, அதே மாரி கிட்டத்தட்ட வந்து 130,00,00,000 120 சூப்பர். கோடி மக்கள் இருக்காங்க. என்ன வரீங்கன்னு தெரியும். இல்லையா? இருக்கும்போது அங்கேயும் இதே மாரி மொழி திணிப்பு அதாவது இப்ப என்ன அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கன்ட்ரி அப்படின்றதுனால, ஒரு கம்யூனிசத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதுனால, அங்க கொஞ்சம் ஈஸியா பண்ணாங்க. எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பு காமிக்கிறதுக்கே பயம் இருந்தது. ம். அதனால எதிர்ப்பு காமிக்கிறதும் கம்மி தான். எதிர்ப்பு காமிச்சா என்னென்ன நடக்கும்? இங்க நடந்தது அங்க எத்தனையோ எத்தனையோ பேருக்கு நடக்கலாம். நடந்திருக்கு. நடக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? பட் ஆனா அதெல்லாம் தாண்டி இன்றைய தேதிக்கு அவங்க வல்லரசா இருக்காங்க. ம். 2டே மொழிகள் தான். மாண்டரின், கேண்டனீஸ் இவ்வளவுதான். அதுவும் கேண்டனீஸ்ன்றது கம்மி தான். மாண்டரின் தான் இன்னுமே மேண்ட்ரின். இது. இப்ப நம்ம எந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தாலுமே அதிலேயே இருக்கும். சிம்ப்ளிஃபைட் சைனீஸ். ஆமா. அந்த சிம்ப்ளிஃபைட் சைனீஸ்ன்ற காரணமே வந்து சைனீஸ் இருக்கணும். எல்லா ஆமா. இடத்துலயும் வந்து ஒரு இதுல சைனீஸ்லயே வெவ்வேறு மொழிகள் இருந்தது. எத்தனையோ டயலெக்ட் இருந்தது. ஹொக்கெயின்பாங்க, இதுன்பாங்க நெறைய நானே கேள்விப்பட்டிருக்கேன். பட் மாண்டரின் அப்படின்ற அந்த ஒரு பாஷைய கொண்டு வராங்க. அதனால் மட்டுமே வந்து வல்லரசாக கூடிய ஒரு நாடா இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கன்டென்ஷன்க்காக ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தா, அப்போ இந்தியா என்றைக்கு வல்லரசு நாடாகும்? நம்ம வந்து வல்லரசு நாடாகறதுக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கம்யூனிகேஷன் இருக்கணும். அது வந்து ஆங்கிலமா இருக்கக்கூடாது. ஏன்னா வெளியில இருக்கிறவனுக்கு நம்ம ஆங்கிலத்த யூஸ் பண்ணோம்னா அது தெரியும். இப்ப நிஜம் ஒரு கிரிக்கெட் பிட்ச்ல போனாலே வந்து ஹிந்தில பேசினா தான் ஆஸ்திரேலியாக்காரனுக்கு நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம அவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க. இல்லையா? அப்பதான் நம்ம வந்து அப்படி இருக்கும்போது தான் வந்து இத கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நான் தப்பு இல்ல, ரைட் இல்ல அப்படின்ற அந்த இதுவே இல்ல. இதுல வந்து இன்னும் வந்து அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கே. இருக்கு, இருக்கு. கண்டிப்பா. நான் ஆக்சுவலா இந்த ஆஸ்திரேலியா இது சொன்னப்போ அதான் ம். பின்னாடி வரேன்னு சொல்லியிருந்தேன். மேபி அத மறந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஒரு வல்லரசு நாடுகள் இதுல தான் வந்து இருக்கு. இப்போ அவங்க வந்து என்ன நீங்க உள்ள யார வேணாலும் வாங்க. இந்த உலகத்துல எந்த கார்னர்ல இருந்தாலும் வாங்க. ம். நாங்க உங்கள வந்து இமிகிரேஷனா ஏத்துக்கிறோம். ம். புரொவைடட் யூ கிளியர் திஸ் அதுல எஸ். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆமா. இந்த ஒரு இருக்கணும். ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருக்கணும். ம். அப்படிங்கிறது. ஏன்னா, அவங்க தே ஃபர்ம்லி பிலீவ் அதாவது ரொம்ப கட்டாயமா நம்புறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு காமன் கம்யூனிகேஷன் டூலா இருந்தா எல்லா விஷயங்களும் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ம். நான் சொல்றது உனக்கு புரியும். நீ சொல்றது எனக்கு புரியும். அடுத்த ஸ்டெப் நம்ம போறதுக்கான நேரம் கம்மியாகும். எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிறலாம். கரெக்ட். நாளைக்கு யார வேணாலும் எடுத்து நீ எந்த போஸ்ட் வேணாலும் போலாம். எந்த ரிசோர்ஸ் வேணாலும் எத வேணாலும் மூவ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் யுஎஸும் கிட்டத்தட்ட அதேதான். ரஷ்யா நீங்க சொன்ன மாரி அதேதான். சைனா எல்லாம் அதேதான். இந்த ஒரு நல்ல இன்டென்ஷன்ல கூட மத்திய அரசு வந்து இந்த விஷயங்கள் பண்ணலாம். ஓகே ஒரு யூனிஃபைட் நானும் அத வந்து 100% அக்ரி பண்றேன். ஒரு யூனிஃபைட் லாங்குவேஜ் இருந்தா,
அந்த கண்ட்ரி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே நீங்க வந்து குளோபல் யூனிஃபைட் பண்ணிரலாம். எல்லா விஷயங்களும் காமனா சில பாலிசிஸ் கொண்டு வந்துரலாம். சோ ஈஸியா நம்ம வந்து வல்லரசு ஆகலாம். நான் அத வந்து கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் இதுக்கான ஆன்ஸரும் நான் அதே சொன்னது தான். அன்பார்ச்சுனேட்லி ஜியோகிராபிக்கலா நம்ம வந்து டிவைட் ஆயிட்டோம். அப்போ ஓகே. அப்படியே நீங்க வந்து இதுதான் நமக்கு முடிவு அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சொல்யூஷன் வேணா என்னால டாப் ஆஃப் த மைண்ட் திங்க் பண்ண முடியுது. பிரிச்சுருங்க. இல்ல. அது செம்ம ஐடியா தான். அது நம்ம எத்தனையோ வாட்டி நம்ம அத வந்து இல்ல எனக்கு வந்து நான் இது என்னோட விருப்பம் அப்படிங்க. எனக்கு விருப்பம் கண்டிப்பாக கிடையாது. ஐ ஸ்டில் ப்ரவுட் ஆஃப் பீயிங் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆனா, நான் இத ஒத்துக்கிறேன். முக்காவாசி விஷயங்கள்ல இது ஒரு தடைக்கற்களா இருக்கு. இன்னைக்கும் நம்ம தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த சின்ன விஷயத்துக்காக ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சாரி சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது. பட் இந்த பாலிசிக்காக நம்ம பிராக்டிகல் ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். அது ஒரு யுனிஃபைடா இருந்தா நம்ம பல விஷயங்கள் பண்ணி நம்ம போயிருக்கலாம். அப்பனா வந்து நீங்க அட்லீஸ்ட் ஓகே ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து ஒரு கண்ட்ரியா இது பண்ணிட்டு மத்ததெல்லாம் வேற வழி இல்ல. அப்பனா தான் வந்து நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ஏன்னா எல்லாத்திற்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. இப்போ ஆமா இவங்க சொல்ற மாரி வந்து நீங்க சொன்னதெல்லாம் அரசியல் ரீதியாக வந்து நெறைய விஷயங்கள் வந்து இப்ப அங்கேருந்து மத்திய அரசுலேருந்து நம்ம ஒரே இத கொண்டு வந்துட்டா, எல்லா மக்களுமே நம்மளோட பேச்ச கேட்பாங்க. ஓட்டுகள் அதிகமாகும். வந்து நம்ம வந்து ஆட்சியை தக்க வைக்கலாம். எந்த எந்த ஒரு விஷயமாவும் இருக்கட்டும். அதே சமயத்துல மாநில லெவல்ல வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு திராவிட முன்னேற்ற கழகமோ, இல்ல வந்து ஏஐடிஎம்கேவோ அவங்க வந்து ஐயோ! எல்லாரும் ஹிந்தி படிச்சு வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாங்கன்னா, வந்துருவாரு. நம்ம பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற அந்த ஒரு இங்கேருந்து இந்த ஒரு விஷயம் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுலன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அதுதான் வந்து அதுக்கு போவே மாட்டாங்க. ஏன் அந்த 1 அண்ட் 0 அந்த 1 அண்ட் 0 அதுக்கு தான் போ மாட்டாங்கன்னு சொல்லிட்டேனே. நீங்க மொழிய கையெடுக்கும்போது மாட்டாங்க யாருமே. இன்னொன்னு சொல்றேன். தமிழ் மக்கள் மாரி உட்கார்ந்து பேசக்கூடிய மக்களும் உலகத்துல அவ்வளவா கிடையாது. நீங்க சொல்லப்போனா நீயா நானா மாரி ஒரு டிபேட் ஷோ வேற எந்த லாங்குவேஜ்லயுமே ஹிட் கிடையாது. நம்ம ஆட்கள் உட்கார்ந்து நம்மள மாரி அரட்டை அடிக்க ரெடி தான். பேசுறதுக்கு ரெடி தான். அதுக்கு நீங்க ஆனா மொழிய கொண்டு வந்துட்டீங்கன்னா, தே வில் பி வெரி சென்சிட்டிவ். அதுவும் தமிழ் மொழிய நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, நம்ம வந்து சென்சிட்டிவ் ஆயிருவோம். நீங்க அத உண்மையாவே நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு சொல்யூஷன்னா ஒரு பிராக்டிகலா ஒரு இது கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்டும், ஸ்டேட் கவர்ன்மென்டும் சேர்ந்து பண்ணீங்கன்னா, இதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நாமளும் நம்புறோம். சோ பார்க்கலாம். அது நடக்குமா? அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ ஓகே. இந்த மோசடி டாக்ஸ்ல இந்த செக்மெண்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு பல கருத்துக்கள் இருக்கும். உங்களுக்கு கேள்வியும் இருக்கும். அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, விடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல கன்டென்ட்களோட நாம உங்கள சந்திக்கிறோம். இன்னும் நாங்களும் நெறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நாங்களும் வந்து இதுல வந்து ஆராய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நாங்க பேசின விஷயங்கள் சில பேருக்கு சில வகை ஆமா. ஏதாவது வந்து மன வருத்தங்கள் ஏற்படுத்தியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இது வந்து யாரையும் வந்து அந்த அளவுக்கு வருத்தப்படுத்தணும்ன்றதெல்லாம் இல்ல. இது வந்து இங்க உட்கார்ந்திருக்கோம். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கோம். இந்த விஷயத்த பத்தி பேசுறோம். நமக்கு எட்டுன அறிவுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ, அத வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு முயற்சி. மறக்காம மோகன் சொன்ன மாரி மோசடி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய இந்த மாரி கன்டென்ட் நாங்க பேச போகிறோம். உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு கிளம்புறோம். பாய்.